மேட்ச் எப்படி சொல்கிறது, அதாவது ஃபஸ்ட் அப்செட்டாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, ஃபஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணுறப்ப இந்த மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. அதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேண்டிதான் இருக்குது ப்ரோ. சேஞ்சஸ் நிறைய இருக்குது. பட் அந்த ஓப்பனிங்ஸ் பார்க்க தான் நான் நிறைய பேர்கிட்ட தான் பண்ணேன், ஓப்பனிங் மாறணும்னு சொல்லிட்டு ஆயுஷ் பாத்திரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறேன். இல்லை ஃபஸ்ட்டு தோனி இருந்தார், அப்படி சொல்ல முடியாது. டீமில் வந்து அந்த புது டிரான்சிஷன் நடக்குது போல். ஓகேங்களா, ஒரு பக்கமும் டேடி சாமி ஆடினாங்க, இப்போ திரும்ப பேபி சாமி கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தா, ஏன்னா இப்போ நான் கூட சொன்னேன் பிளே ஆஃப் போகிறதே கஷ்டமாக இருக்கும் போல், அதனால் இன்னும் 2-3 மேட்ச் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பக்கம் பார்த்தா 210 அவங்க 6 ஓவருக்கு 60, 70, 80 வச்சுட்டாங்க. அப்படியே பார்த்தா உடனே பார்த்தீங்கன்னா விக்கெட்டும் விழுது. இந்த பசங்கிட்ட இருக்குது, ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் போல், வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் எஸ் எங்கே போனாலும் அந்த கேள்வி தான், அதே கேள்வி. எஸ் ப்ரோ, சின்ன கிரவுண்டு ஆக்சுவலாக, அது டஃப் கிரவுண்டு தான். எப்படி யார் டாஸ் விந்தாலும் பவுலிங் தான் சூஸ் பண்ணுறாங்க. எப்படி ருத்ராஜி டாஸ் வினாங்க, எங்கால் ராசி அது. ஸோ எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடித்து 250 அடிக்கணும். தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.